एक रात के बने हुए मंदिर। जब शंकर भगवान यहाँ से शादी करके कैलाश को जा रहे थे तो एक रात यहाँ विश्राम किया उन्होंने चल। अब ये राजा लोगों ने कत्यूरी जो वंश थे उन्होंने एक रात में ये मंदिर बनाया हुआ। ये 1200 साल पुराना है। वो अगला वो बैद्यनाथ का मंदिर था, वो भी उसी में तो है जोड़ा, शंकर जी और पार्वती जी का। और बाकी मंदिर जो है उनकी मूर्तियाँ चोरी की वजह से हटा दी है। 126 मूर्तियाँ हैं, उसमें से एक मूर्ति चोरी हो गई, वो दिल्ली जाके पकड़ा गई थी, बाहर बुला ली। म्यूजियम बनने वाला है, उसके बाद वो मूर्ति भी दिल्ली से यहाँ वापस आ जाएगी। எல்லோருக்கும் நமஸ்காரம். நம்ம வடநாட்டு யாத்திரை உத்தராகண்ட் யாத்திரையில் இருக்கோம். நம்ம இரண்டாவது ஆலயமாக வைத்தியநாதர் கோயில் தான் அது. இங்கே வந்து எல்லாரும் பைத்யநாத்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுடைய முக்கியமான வரலாறு என்ன அப்படின்னா, சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருமணம் ஆகுது. திருமணம் ஆகும்பொழுது அவங்க போகிற வழியில் அவங்க வந்து இங்கே ஒரு நாள் தங்குறாங்க. அதோடைய க்ஷேத்திரமாக இது அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆலயத்தில் வந்து ஒரே ஒரு நாள் கத்தியூரி மன்னர்கள்னால ஒரே ஒரு நாளில் கட்டப்பட்ட கோயில் இது. அது ஒரு விசேஷம். அதுக்கப்புறம் இங்கே வந்து 126 மூர்த்தங்கள் இங்கே இருக்கிறதா சொல்லப்படுது, இருந்ததாக சொல்லப்படுது. அது எல்லாத்தையும் வந்து 100 மூர்த்தங்களை வந்து எல்லாரும் இந்த படையெடுப்புகளால் இழந்து அதுக்கப்புறம் டில்லியில் போய் அதை மீட்டுன்னு வந்ததாக இந்த கோயிலில் இருக்கிற அர்ச்சகர் வந்து சொல்கிறார். இது இரண்டாவது கோயில். இங்கே முக்கியமான க்ஷேத்திரம் 1200 1300 வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட கோயிலாக இது அமைஞ்சிருக்கு. நமஸ்காரம்.